ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் வந்து இந்த பொண்ணு வந்து என்னோடய தங்கச்சி மாதிரி தாங்க. அவளுடைய குழந்தையோட பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதுக்காக கூப்பிட்டுருந்தா. இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வெறும் லேடிஸை மட்டும்தாங்க கூப்பிட்டுருந்தா. பொதுவாக ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்தாவே அந்த இடம் எவ்வளோ கலாட்டாவாக இருக்கும்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் தங்கச்சிங்க எல்லோரும் சேர்ந்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே செம்மையாக என்ஜாய் பண்ணோங்க. நாங்கள் எல்லாருமே எப்போ எங்கே ஒட்டுக்காக சேர்றோமோ அந்த இடத்துலைங்க, அது ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அந்த ஃபங்க்ஷனை மறந்துடுவோம். நாங்கள் வந்து தனியாக உட்காந்து ஒருத்தர் கலாய்ச்சிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு வயிறே வலி எடுத்துக்கோங்க, அவ்வளோ சிரிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடும். அது எங்களுக்கு ஒரு பெரிய கெட் டுகெதர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த குட்டியோட பர்த்டேவும் எங்களுக்கு அப்படி தாங்க இருந்தது. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு வேணாம் நண்பா. நம்ம வேலை பசிக்க சாப்பிடணும். சோறுனா சட்டி தின்போம், சொன்ன பேச்ச கேட்க மாட்டோம். நமக்கு சோறு தான் முக்கியம். போய் சோத்தண்டா தூக்கிட்டா ஓடு பறவைகளை பார்த்திருப்போம், புத்தி கட்டு போக மாட்டோம். ராத்திரி இந்த கறி குழம்ப நல்லா தொட்டியில ஊத்தணும். முழிக்க மாட்டோம். கிளவட்டம் தான் ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு தானே. $150 ரூபா, 150 ரூபா, 100 ரூபா, 75 ரூபா. இப்படி தாங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சேட்டை பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சிலர்லாம் நினைப்பாங்க, என்னடா இது இவங்க எங்கே போனாலும் கலாட்டா பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நமக்கு பிடிச்ச விஷயங்களை அது யாரையும் பாதிக்காத வகையில் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு தப்பே இல்லைங்க. நம்முடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம கையில் தாங்க இருக்குது. அதை வெளியில் தேடணும்னா நிச்சயமாக கிடைக்காது. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ரசித்து அதில் முழு ஈடுபாட்டோடு பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் நல்லா இருக்குங்க. பெரிய பெரிய சந்தோஷம் நடந்தால் தான் நான் வாழ்க்கையில் சிரிப்பேன் அப்படின்னீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் சிரிக்கவே முடியாதுங்க. உங்கள் மகிழ்ச்சியை எப்போவுமே மற்றவங்க கிட்ட தேடாதீங்க, அது உங்களுக்குள்ளேயே தாங்க இருக்குது. இந்த வீடியோவில் இன்னொன்றும் சொல்லணுங்க. நாங்கள் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹாட் டாபிக், இப்போ ட்ரெண்டில் இருக்கிற விஷயத்தை பற்றி பேசணும். ஸோ அது வந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.